Dan Chupran. Smile, Aleka. Thank you. உங்க ஜுவல்ஸ் இது காஸ்டியூம். Thank you. சூப்பர். மேடம் கேச்சுடி கொண்டு நாங்கள் தேங்க்யூ அதை பேக்கிங் பண்ணி நல்லா சூப்பரா பேசுறீங்க. திறன் குறைவுடையோர் பார்ப்போற்ற உயர்வார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே தான் கற்றுக்கிட்டோம். அதிலே IFS ஆக தேர்வான முதல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இந்த பள்ளியில படித்த சீனியர் தான். இந்த பள்ளிக்கு வந்துதான் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் கொண்டாடிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்களே அழைக்க மறந்தாலும் நான் உரிமையோடு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துருப்பேன். மறக்க மாட்டீங்க, மறந்தாலும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம வந்திருக்க இடம் சென்னையின் மைய பகுதியில் இருக்க ரொம்பவே பழமையான பள்ளி, அதுவும் ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்லணும். லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட் அண்ட் டெஃப். இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்காங்க. 1926ஆம் ஆண்டு ஜான்வரி 14th இந்த ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2026 ஜான் 14th இந்த பள்ளி 100 ஆண்டை நிறைவு செஞ்சிருக்கு. அதையொட்டி இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு ஸ்கூல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்காக தமிழக முதலமைச்சர் வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு இந்த பள்ளியை பத்தி என்ன சொல்றாரு, அவருக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன தொடர்பு, அதோட இங்க இருக்க மாணவிகளோட கலை நிகழ்ச்சிகள் பார்க்க போறோம். மிஸ்ஸுங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டயும் பேச போறோம். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்நாள் வரலாற்று பக்கங்கள் ஒவ்வொன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னாள். தமிழகத்தின் சீர்மிகு முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இருகரம் கூட்டி வருக வருக என வரவேற்கின்றோம். சிறுமலர் பள்ளிக்கு நான் வர்றது இது முதல் முறை அல்ல. 1984ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக இந்த பள்ளிக்கு வந்துதான் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் கொண்டாடிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு நிறுவனமும் 100 ஆண்டு நிலைச்சு நிற்கிறது என்பது மிக பெரும் சாதனை. அதுவும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் 100 ஆண்டு காண்பது என்பது பெருமைக்குரிய சாதனை. ஆசிய அளவிலேயே இப்படி ஒரு சாதனை செஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை விரல்வெட்டு எண்ணிவிடலாம். அப்படி 100 சாதனையை மைல்கல்லை எட்டியிருக்கக்கூடிய இந்த லிட்டில் ஃப்ளவர் பள்ளியினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா அழைச்சிருக்காங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. நான் எப்போ எந்த பொறுப்புல இருந்தாலும், எந்த பதவியிலும் இல்லாவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா அழைக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டுக்கு எனக்கும் அப்படி ஒரு நீண்ட நெடிய ஆழமான உறவு இருக்கு. ஒருவேளை நீங்களே அழைக்க மறந்தாலும் நான் உரிமையோடு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துருப்பேன்.
மறக்க மாட்டீங்க. மறந்தாலும் இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற நேரம் இருந்தாலும் லிட்டில் ஃபெதர் நூற்றாண்டுல தவறாமல் கலந்துக்கணும்னு இங்க வந்திருக்கிறேன். இங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், படிக்கிற மாணவர்களுக்கு நான் புது ஆள் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மற்றவங்களுக்காகத்தான் இந்த தகவல்களை சொல்றேன். லிட்டில் ஃபெதர் பள்ளிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். சென்னைக்கு மேயராக இருந்திருக்கிறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். துணை முதலமைச்சராக இருந்து வந்திருக்கிறேன். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்திருக்கிறேன். இப்போ முதலமைச்சர் நான் பின்னும் தொடர்ந்து ஆண்டு தவறாம இந்த லிட்டில் ஃபெதருக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். இப்ப மட்டும் இல்லை, இனியும் வருவேன், எப்பவும் வருவேன். மார்ச் 1 அன்னைக்கு வந்தா அதிக நேரம் இங்க செலவிட முடியாதுன்னு இப்பெல்லாம் சில முறை அதுக்கு நான் முதல் நாளே வந்துட்டு போயிட்டேன். அப்பதான் நீண்ட நேரம் மழையோட இருந்து கேக் வெட்டு கொண்டாடுவேன். நான் மட்டுமே வர என்னுடைய குடும்பத்தையும் அழைச்சிட்டு வருவேன். அந்த பிறந்தநாளை இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் நான் கொண்டாடுவோம். அது மட்டுமா கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பேன். அவங்க கூட மனவிட்டு நான் பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு இணைப்புகளை நான் வழங்குவேன். இப்படிப்பட்ட உறவு தான் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இந்த லிட்டில் ஃபெதர் பள்ளிக்குமான உறவு. இந்த 40 ஆண்டுகள் எத்தனையோ அழகான நிகழ்ச்சியான பெருமிதமான உணர்வுகளையும் நினைவுகளையும் இந்த பள்ளி எனக்கு கொடுத்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு முறை இந்த பள்ளிக்கு பிறந்தநாள் கொண்டாட வந்தப்போ பெனோ ஜெஃபியன் என்கிற மாணவி, அந்த மாணவியை நான் சந்திச்சேன். அமெரிக்காவில் நடக்கிற இளந்தலைவர்கள் மாநாட்டுக்கு நான் செலக்ட் ஆகியிருக்கேன், நீங்க அமெரிக்கா போக எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுத்தாரு. கிளம்பி போறப்போ அந்த படிக்கட்டுல வாசல் இருந்து அந்த கடிதத்தை அந்த மாணவி கொடுத்தாங்க. அப்போ திமுக ஆட்சி நடக்குது, கலைஞர் முதலமைச்சர். நான் உடனே அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த இடத்துல எடுத்து சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஆர்டர், சிறப்பு நேர்வா அந்த மாணவிக்காக நிதியை விடுவிச்சு அமெரிக்கா போக உதவணும். அது மட்டும் இல்ல, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுத்தோம். குளத்தூர்ல தான் வீடு, எனக்கு தெரியாது. அப்புறம் குளத்தூருக்கு எம்எல்ஏ கிடையாது, அப்ப ஆயிரத்துக்கு எம்எல்ஏ. அந்த பெனோ ஜெஃபியன் பின்னால ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாங்க. உங்களை பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியாவிலே IFS ஆக தேர்வான முதல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இந்த பள்ளியில படித்த சீனியர் தான். என்னுடைய மனைவி கூட ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, அவரும் நானும் அப்படின்னு ஒரு தொடர். அதில் கூட இதை பத்தி விரிவா எழுதியிருக்காங்க.
வரம்பு குழந்தைகளோடு மட்டும் நின்று விடாமல் இளம் பெண்களின் வாழ்வாதாரத்திற்காக தொழில் முனைவோர் பட்டறை, தடுப்பு மற்றும் புனர்வாழ்வு மையங்கள் அமைத்து அளப்பெரிய சேவையில் உயர்ந்து நிற்கின்றது இச்சிறுமலர் இல்லம். புதுப்பொலிவுடன் மேலும் பல நூற்றாண்டுகளை கண்டிட வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிர்மலா ராணி, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் ஃபார் த டெஃப் ஸ்கூலோட ஹெச்எம் பேசுகிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹியரிங் இம்பேர்டுன்னு தவிர மற்றபடி அவங்களோட விஷன் வந்து ரொம்ப பிரைட்டு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி இந்த டான்ஸுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா கவுண்டிங் கொடுத்துருவாங்க. இதோ இருக்க டீச்சர்ஸ் தான் அவங்க வந்து இந்த வாட்டியெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணது. நாங்கள் வெளியேந்து கோரியோகிராஃபர்ஸ் யாரையும் கூப்பிட்றதில்ல. எங்கள் டீச்சர்ஸே நம்ம குழந்தைங்களுக்கு ஏத்தாப்புல கவுண்டிங் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மியூசிக்குக்கும் 1 2 3 கொடுத்து அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கரெக்டாக கொடுக்குற ப்ராக்டிஸில் எல்லாமே அந்த குழந்தைங்க அந்த மியூசிக் ஏத்தாப்புல பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுபோல் இந்த காஸ்டியூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் பண்ணது. வெளியேந்து நாங்கள் ஹையர் பண்ணல, எதுவுமே ஹையர் பண்ணலை. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸ், ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் வாங்கி நம்ம டீச்சர்ஸ், இந்த ஷீலாமணி டீச்சர் அவங்க வந்து எங்களோட ஸ்பெஷல் ஆர்ட் டீச்சர், அவங்க வந்து ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஸ்டீஃபா மிஸ், அப்புறம் வந்து இங்கே ஃப்ரீடா மிஸ், ஸ்வீட்லின் மிஸ், சந்திரா மிஸ், இங்கே சுப்பு மிஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களோட ஐடியாவை அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க எப்படி வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அருமையாக டிசைன் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு, ஏன்னா ரொம்ப ஒன்னொன்றுக்குமே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நியர்லி வந்து ஒரு செட்டே வந்து 2000 மேலே ஆகுது. அதனால இதை வந்து அப்படியே வேஸ்ட் பண்ண மாட்டோம், பத்திரமா எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம். ஏன்னா குழந்தைங்கள்ட்டேருந்து நாங்கள் இதை வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களால வந்து அவ்வளோ தூரம் ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலே உங்களுக்குள்ள காஸ்டியூம் எல்லாம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க ஹெல்த்தியாக அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் அவங்களோட இது. மற்றது எல்லாமே டீச்சர்ஸ் பார்த்துருவாங்க. ஆசை உதவி செஞ்சேன், நல்லா பண்ணேன், திரும்பி திரும்பி முயற்சி பண்ணுங்க, சூப்பரா பண்ணீங்க. டீச்சர் டான்ஸ் பிராக்டிஸ் டான்ஸ் சூப்பரான ஸ்மைல் அழகா. தேங்க்யூ. உங்க ஜுவல்ஸ், இது காஸ்டியூம், தேங்க்யூ. சூப்பர். இவங்க தான் ஆக்சுவலா இது வந்து கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். உங்க பேர் என்னம்மா? பேர் ஸ்வீட்லின். ஓகே, எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு 20 வருஷமா ஒர்க் பண்றேன். ஓகே. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்ததுன்னா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஓரளவு, ஆனால் எல்லா டீச்சர்ஸோட உதவியோட தான் நான் என்னால் பண்ண முடியும், தனியாக பண்ண முடியாது. எங்கள் கூட எல்லா டீச்சர்ஸும் ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொரியோகிராஃப் பண்ணி அதை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம். ஆனால் பிள்ளைங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எவ்வளோ தான் நம்ம திரும்ப திரும்ப ஆட வச்சாலும் அவங்க அதை வந்து சலிப்பாக எடுக்காமல் திரும்ப திரும்ப எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த முகத்தில் அவங்க வந்து இந்த சலிப்பை காட்டவே மாட்டாங்க. எப்போவுமே ஹாப்பியாக நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க அதில் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. ஓகே மேம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷீலாமணி. எனக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல எனக்கு ஆல்ரெடி எனக்கு இது வந்து பேஷன். எனக்கு அதாவது பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது என்னோட பேஷன் எனக்கு. அதுவும் இந்த மாதிரி என்னோட பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது இருக்கிற ஆனந்தம் தெய்வீகமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, மன நிறைவோட, சந்தோஷமா அந்த பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். அவங்களோட ஒரு ஸ்னாப் எடுப்பேன். கடைசியா போய் ஸ்டேஜ்ல நின்று வீடியோ எடுத்து அதை பார்த்து ரசிக்கிற தன்மையே எனக்கு அது வித்தியாசமா இருக்கும். ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எல்லாரும் என்கரேஜ் பண்ணும்போது அது இன்னும் எனக்கு ரொம்ப, அது எத்தனை சந்தோஷத்துக்கும் ஈடாகாது. ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான். அதுதான் எனக்கு வந்துட்டு இறைவன் கொடுத்த பரிசா நான் எடுத்துப்பேன். வேற எந்த பரிசுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். எல்லாரோடைய புகழ் எனக்கு கிடைக்கும் போது அது இறைவனால கிடைச்சதுன்னு நினைச்சு அந்த ஹாப்பினஸ் நான் ஏற்றுக்குவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது. இது கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு பரிசா நான் ஏற்றுக்கிறேன்.
சூப்பர்மா. ஆக்சுவலா இவங்களோட எல்லா ஜுவல்ஸுமே சரி, காஸ்டியூம் அப்படியே டிட்டோ, யாருக்குமே துளி கூட டிஃபரன்ஸே இல்ல. ஒரே ஒரு மாடல் மட்டும் என்ன கூப்பிட்டு டீச்சர்ஸ் இதுதான் டீச்சர் மாடல் பண்ணணும்னு, அதை விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு நான் பண்ணுவேன். ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேட்சிங் பார்த்து பாரிஸ் போய் அந்த ஸ்டோன்ஸ் கலர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மேட்சிங் பார்த்து டிசைன் வரைஞ்சி, ஆனால் ஒரு தடவையும் டீச்சர்ஸை கன்சல்ட் பண்ணி இது ஓகேவான்னு கேட்டு நான் பண்ணி அவங்க ஓகேன்ன பிறகு நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஓகேம்மா ஓகேம்மா. மைனாமி கேச்சுடி கொண்டு கொடுத்தாங்க டான்ஸு, அதை பேட்டிங் பண்ணி நல்லா சூப்பரா பேசுறீங்க. டீச்சர்ஸ் பெல்லா அண்ட் ப்ரீனா இருக்காங்க. லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்னுடைய ஹிஸ்ட்ரி பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு வார்த்தை. 1926 வந்து இந்த ஸ்கூல் வந்து ஐசிஎம் அருட்சகோதரிகளால் தொடங்கப்பட்டது. ஃபாரின் சிஸ்டர்ஸ் தொடங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது தொடங்குறதுக்கு முன்னால் ஸ்கூலாக இல்லை, ஒரு ப்ரேயரியாக இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு இடமா தான் இருந்துச்சு. அதில் இருந்து நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தது தான் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்கூலு. நிறைய தடைகள், நிறைய சோதனைகள், இதெல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு பெரிய ஸ்கூலாக வந்திருக்கு. அது 100வது ஆண்டை நாங்கள் நிறைவு செய்திருக்கோங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அதுவும் அந்த ஆண்டில் நம்ம இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோங்கிறது மிக சிறந்த பெருமையாக இருக்குது. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்க எவ்வளவு வருஷமா நீங்க ஒர்க் பண்றீங்க? 19 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு. எப்படி இருக்கும் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மிங்கிள் ஆகும்போது? எப்படி இருக்கும்? முதல்லலாம் வர்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், பிள்ளைங்களை பாக்குறதுக்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சு. பிள்ளைங்களுக்காக தானே வந்திருக்கோம், இவங்களுக்காக தானே வந்திருக்கோம், அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும், நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ தெரிஞ்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களோட வேலை போய் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், இப்போ அவங்களால பார்க்க முடியாதுன்னா ஸோ அவங்களோட மெத்தடில் போய் அவங்களுக்கு சில விஷயங்களை தொட்டு பார்த்து, சில விஷயங்களை நிறைய சொல்ல சொல்லி, மனப்பாடம் பண்ண சொல்லி, அப்புறம் நிறைய விஷயங்களை கேட்க வச்சு, நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்க வச்சு, அந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து கிளாஸ் எடுப்போம். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கவங்க, குறைபாடு இல்லாத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதே கஷ்டம். அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு பயங்கர சேலஞ்சாக இருக்கும்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். அதை பார்க்கும்போது உங்களது வந்துட்டு இன்னும் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். அதை என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எங்களுக்கு சேலஞ்சஸ்ங்கிறது அதுக்குள்ள எங்களுக்கு வந்து பெரிய இதாக தெரியாது. இப்போ என்னென்னா பிள்ளைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து அப்படி ஈச் ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களை நம்மளால் மேலே கொண்டு வர முடியும். இப்போ நார்மல் ஸ்கூலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 50 பேர் இருப்பாங்க, 60 பேர் இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு கொடுக்குற பிள்ளைங்களை ஒவ்வொரு பிள்ளைங்களையுமே தனித்தனியாக எடுத்து அந்த பிள்ளைங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன, பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி, அவங்க என்ன படிப்பாங்க, அவங்களுக்கு எது நல்லா வரும், அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத ஒன்னொன்னையும் கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். சிலர் வந்து ரீடிங் நல்லா பிரெயில் அழகா வாசிப்பாங்க, அதுதான் நாங்கள் பிரெயில் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிரெயில் ரொம்ப அழகா வாசிப்பாங்க, பிரெயில் நல்லா எழுதுவாங்க. சிலர் வந்து டான்ஸு, பாட்டில் வந்து எங்க பிள்ளைங்களை அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப அருமையா பாடுவாங்க. அப்போ பிள்ளைங்களோட ஒவ்வொரு திறமையும் உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. காரணம் ரீடிங் தான். சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களை வந்து வாசிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். பிரெயில் எழுத்துக்களை வாசிக்கணும், அது மாதிரி எழுதுறது பிள்ளை இல்லாம அவங்களை எப்படி எழுத வைக்கிறது, இது எல்லாமே நாங்க சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டே வரோம். அதனால பிள்ளைங்க நல்லா எல்லாமே. ரொம்ப நன்றிமா. அதாவது என்ன சொல்றது, நீங்க எல்லாம் கிரேட்னு தான் சொல்லணுமே. சூப்பர்மா, தேங்க்யூ. சூப்பர்மா. இந்த குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள். ஆனா இன்னைக்கு இந்த அவங்களுடைய 100th இயர் செலிப்ரேஷன் விழால அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. ரொம்ப 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 சூப்பரான பாட்டு அது. இந்த பாட்டு யார் எழுதி கொடுத்தாங்க, யார் சொல்லி கொடுத்தாங்கடா? டீச்சர்ஸ் தான் எழுதி கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, எந்த மிஸ்? எல்லா டீச்சர்ஸோட உழைப்பும் தான் சேர்ந்து வந்தது. எல்லா டீச்சர்ஸோட உழைப்பும். சரி, இது வந்து எத்தனை நாள்ல பிராக்டிஸ் பண்ணீங்க? எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தனால 3 நாளே பிராக்டிஸ் பண்ணிட்டோம். 3 நாள் 3 நாளே மனப்பாடம் பண்ணிட்டீங்க பாட்டு? ஆமா. ஓ சரி, வேற என்னெல்லாம் நீங்க வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே, பாட்டு, டான்ஸ், டிராமா, அந்த மாதிரி எல்லா கலை நிகழ்ச்சிகளுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க காஸ்டியூம்லாம் சூப்பரா இருக்கே, யார் ரெடி பண்ணாங்க காஸ்டியூம்ஸ்? எங்க டீச்சர்ஸ் தான் அதுக்கான டிசைன்லாம் செலக்ட் பண்ணினாங்க. எந்த டீச்சர்? எல்லா டீச்சர்ஸ்மே சேர்ந்து தான் பண்ணாங்க.
ஒரு டீச்சரை கூட பசங்க விட்டு கொடுக்கல மேம், எல்லாமே சேர்ந்து பண்ணாங்க. உங்களுடைய இந்த கம்மல் இருக்கு பார்த்தீங்களா, இது 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 எல்லாருக்குமே சேமா இருக்கு, ஒரு இது கூட சேஞ்சே ஆகல, எல்லாத்துமே டிட்டோ சேம், அப்படியே சேமா இருக்கீங்க எல்லாருமே, பியூட்டிஃபுல்லா. சரி, எக்ஸாம்ஸ்க்குலாம் எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க? சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம். 100 ஆண்டுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லாருமே சொன்ன மாதிரி. அது வந்து எல்லாரோட உழைப்பும் சேர்ந்தது தான் அந்த 100 ஆண்டு. ஸோ இதில் நாங்கள் இருக்கோங்கிறதுல நாங்கள் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறோம். அண்ட் இது காரணமான எங்கள் சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ்னு எல்லாருக்குமே இந்த இடத்துல நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நாங்கள் ரொம்ப பெருமிதமாக, ரொம்ப ப்ரௌடாக இந்த எல்எஃப்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். முன்னாடி நின்று பேசுறோம்னா அதுக்கு காரணம் அந்த ஸ்கூல் சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் தான். ஏன்னா நாங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வருவோம் நாங்கள்லாம் நினச்சி கூட பார்க்கல. 3 வயசுல வந்து சேர்ந்தா இன்னைக்கு வந்து கல்வி, இந்த கலை நிகழ்ச்சிக்கு எல்லா அறிவுமே இந்த சிறுமலர் வந்து எங்களுக்கு பள்ளி மூலமா எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறோம், எல்லாருக்குமே நன்றி சொல்றோம். நம்ம எல்லாருமே எல்லாமே எல்லா ப்ராப்ளம் கலந்து வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம். எந்த ஒரு சாங்கும் நம்ம வந்து குரூப்பாக கலந்து யூனிட்டியாக செலிப்ரேட் பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பார்வைத்திறன் குறைவுடையோர் பார்ப்போற்ற உயர்வார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே தான் கற்றுக்கிட்டோம். சூப்பர் சூப்பர். சிற்பங்களா மாத்திருக்கேன் இந்த பள்ளி. எப்பா என்ன இப்படி பேசுறீங்க? ஆக்சுவலா இந்த பள்ளினால உங்களுக்கு பெருமைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஆனா உங்களாலயும் இந்த பள்ளிக்கு பெருமை. ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சிறுமலர் இல்லம் நறுமலர் நறுமலர் உள்ளம் ஐசியம் என்பதோர் கடவுளின் வரம் சிறுமலர் தந்ததோ நம்பிக்கை கரம் உயர்ந்ததே நலிந்தோர் வாழ்க்கையின் தரம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் புகழ் பாடுவோம் புகழ் பாடுவோம் புண்ணிய பூமியின் புகழ் பாடுவோம் சிங்கார சென்னையில் சிற்பச்சே அமைந்திருக்கும் அழகிய மலர்வனம் 20 ஆண்டுகள் அரப்பணிகள் ஆட்சி வரும் அழகிய நந்தவனம் பன்முகத்தன்மையோடு பார்ப்போற்று உயர்ந்து நிற்கும் கலை கூடம் இன்முகத்தோடு என்றும் சேவை செய்து வரும் கருணாலயம் கொண்டாடுவோம் 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 ஐசிஎம் சபையை கொண்டாடுவோம் புகழ் பாடுவோம் புகழ் பாடுவோம் சிறுமலர் குழந்தை தெரசாவின் புகழ் பாடுவோம். இந்த ஸ்கூலினுடைய மேக்ஸ் டீச்சர்ஸ் ஜோசபின் அண்ட் சாந்தகுமாரி நம்ம கூட இருக்காங்க. மேம், யூஸ்வலாக பசங்களுக்கு டஃப்பான சப்ஜெக்ட் அப்படி சொன்னால் அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக மேக்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ நார்மல் பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது கொஞ்சம் சேலஞ்சிங் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி மேக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க? கணிதம் அப்படின்னு சொன்னாலே பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். எடுத்தோட நம்ம வாழ்க்கையோட அன்றாட வாழ்க்கையில வந்து பயணிக்கும் பொழுது நமக்கு வந்து காயின்ஸ், நமக்கு வந்து எண்கள் வந்து எண்றது ரொம்ப முக்கியம். அதுதான் பேசிக்கே. நமக்கு எடுத்த உடனே கணக்கு ஸ்லேட்ல நாங்கள் போட சொல்லி தர மாட்டோம். பிள்ளைகளுக்கு இந்த புளியாங்கொட்டை, அதுக்கப்புறம் பீட்ஸ், மணிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்து அதில் கவுண்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்க. கவுண்ட் பண்ணி அதுலேருந்து எண்களை சொல்லி கொடுப்போம் நாங்கள் முதல்ல. அப்புறமா பொறுமையாக தான் டெய்லர்ஸ் ஃப்ரேம் அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். முதல்ல ஷேப்ஸ், வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்ன வந்து கணிதனாலே நமக்கு வாழ்க்கையோட தான். நம்ம பிறந்ததுலேருந்து
இருந்து நமக்கு போற வரைக்கும் நமக்கு எல்லாமே கணிதம் தான், நமக்கு இல்லைன்னா எல்லாமே இது. அப்போ அந்த கணிதத்தை நாங்கள் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும்னா எங்களுக்குள்ள ஒரு இது நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் இது பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் எண்ணறிவு எழுத்தறிவு எப்படி 2 கண்கள் மாதிரியும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அதுதான். அது பெரிய கிளாஸ்க்கு போகிறப்போ நாங்கள் வந்து இவங்க சொல்லுவாங்க, சீனியர் டீச்சர் அவங்க சொல்லுவாங்களா ரிமைனிங் திங்ஸ் சொல்லுங்க மிஸ். பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் புரியுறதுங்கிறத விட அதையும் தாண்டி வந்து இது கண் பார்வை இல்லாத குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட மைண்டுக்குள்ளே நம்ம என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ போகிறது கஷ்டம். மற்ற சப்ஜெக்ட் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க போயிடும், ஆனால் மேக்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபுல் எஃபர்ட் அவங்க போட வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து எப்படி போர்டில் வந்து பேப்பரில் பெண்ணில் வச்சு எழுதுகிறோமோ அதே மாதிரி கையில் குச்சி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஹோல்குள்ளேயும் போட்டு அவங்க வந்து கொண்டு வரணும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே 1 by 1 அவங்க கொண்டு வரணும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அப்புறம் ஜாமெட்ரி, கிராஃப், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் எங்களுக்குன்னு சொல்லி நாங்களே மெத்தடு கிரியேட் பண்ணிக்கலாம், நாங்களே மெத்தட் உருவாக்கிட்டோம். இப்போ ஜாமெட்ரின்னு சொன்னால் மற்ற பசங்க அவங்களே போட்டுருவாங்க, ஆனால் எங்கள் குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க என்ன செய்யணும், வர ஸ்கிரைப் கிட்ட சொல்லணும். இப்போ ஒரு ஜாமெட்ரி மற்ற ஸ்கூல்லலாம் ஒரு ½ டேக்குள்ள முடிக்கிறாங்கன்னா நான் ஒரு ஜாமெட்ரி சொல்லிக் கொடுக்க எனக்கு எப்படியும் 2 days ஆகும். அதே மாதிரி கிராஃபை சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு 1 week எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் நான் கையை தொட்டு அவங்கள போட வச்சு அந்த ஷேப்பை பார்த்து அந்த புள்ளியை மார்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பக்கத்துலேயே இருந்து நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு இது. அதனால பிள்ளைங்க சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்ல டேலண்ட் ஆனவங்க, என்ன சொன்னாலும் பிள்ளைங்க நல்லா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஆனால் என்ன அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த மேட்டர் அவங்களுக்கு சொல்லணும். ஒரு தடவை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போட்டுருவாங்க. லாஸ்ட் போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துல 10th ஒரு பொண்ணு சென்டம் எடுத்தா. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். கிரேட் மேம். எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் குழந்தை வந்து பண்ணா. அது அவளோட எஃபர்ட் தான். ஏன்னா குழந்தை சொல்லி அவங்க ஸ்கிரைப் போட்டு அதுல இருந்து 100% மார்க் எடுக்கிறாங்கிறதுலாம் அது பெரிய விஷயம். அதனால பிள்ளைங்களோட எஃபர்ட்டும் அதுல இருக்கு, பிளஸ் டீச்சர்ஸோட எஃபர்ட் 100 ஃபுல் அண்ட் ஃபுல். மற்ற டீச்சர்ஸ்லாம் கொடுத்து படிச்சு சொல்லிடுவாங்க, படிங்க சொல்லுங்க. ஆனால் மேக்ஸ் டீச்சர் அப்படி பண்ண முடியாது. எல்லா பிள்ளைங்களும் பக்கத்தில் இருக்கும், ஒவ்வொருத்தர் ஃப்ரேமாக பார்த்து இது போட்டியா அது போட்டிங்களா, அது பண்ணுங்க. அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டியது. மேக்ஸுங்கிறது கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சைட்டட் ஸ்கூல்லலாம் எப்படி இருக்கோ அதை விட 100 மடங்குல 1000 மடங்கான ஒரு எஃபர்ட்ஸ் வந்து இங்க போட்டு ஹோம்வொர்க்லாம் கொடுப்பீங்களா பிள்ளைங்களுக்கு? ஹோம்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஃப்ரேம்ல போடுறோம் இல்லையா, அது வந்து இப்போ நோட்டுன்னா நமக்கு வச்சிருப்போம் நம்ம. ஆனா ஃப்ரேம்ல போடுறப்ப அதை வந்து எடுத்துட்டு வீட்டுக்குலாம் போக முடியாது. அந்த ஃப்ரேம்ல இருந்த அந்த டைப்ஸ் வந்து வெளியில வந்துடும். அப்ப பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம்னா நான் ரிவைஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னப்போ எங்களுக்கு பிரெயில் தான், எங்களுடைய எல்லாமே எங்களுக்கு பிரெயில் தான். தமிழ்லயும் எழுத முடியும், இங்கிலீஷ் மேக்ஸையும் எங்களால் எழுத முடியும் பிரெயில்ல. கோடுன்றவாங்க. நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிள்ளைங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லி தந்த பிறகு நோட்ல எழுத வைப்போம். நாங்க எல்லாமே எழுத வைக்கிறப்போ எங்க பிள்ளைங்க வந்து எக்ஸாம் டைம்ல பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்காது சில டைம். ஏன்னா மத்ததெல்லாம் வந்து பிள்ளைங்க சொல்லி தருவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்க, பிரெயில் புக் இருக்கலாம். ஆனா மேக்ஸுக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்க கொடுக்குற நோட்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு. அப்ப நாங்க தினமும் ஹோம்வொர்க் கொடுக்குறப்ப பிள்ளைங்க கேட்பாங்க, எங்க ஸ்கூல்ல ஸ்பெஷலா பிரெயிலுக்கும் மேக்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கு கிளாஸ் உண்டு. ஓ, டீச்சர்ஸ் அதுக்கு டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க. எப்படி பொண்ணுன்னு தெரியாது, குழந்தைக்கு தெரியும், பேரண்ட்ஸ் அது என்னன்னு சொல்லி பார்க்க தெரியாது. அதனால பேரண்ட்ஸ்க்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே கிளாஸ் கொடுக்குறோம். அந்த குழந்தை என்ன நம்பர் போடுறாங்க, பிளஸ்ஸா மைனஸா, அல்ல அல்ஜிப்ரால XY Z எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ பேரண்ட்ஸ் வைஸ் எங்களுக்கு பேரண்ட்ஸ் கிளாஸ் இருக்கு எங்களுக்கு. அதுல வந்து எல்லா புதுசா வராங்க, இப்போ LKG புதுசா வராங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஆர்வமா வருவாங்க, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமா அதுல குட்டெல்லாம் வாங்குவாங்க. பேரண்ட்ஸ் வந்து நிறைய பிரெயில் எல்லாம் கத்துப்பாங்க ரொம்ப. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க கத்துக்கிறதுல ஏன் குழந்தைக்காக நான் கத்துக்கிறேன், அது அவங்களுடைய மோட்டோவே அதுதான். ஏன் குழந்தைக்காக நான் கத்துக்கணும், ஏன்னா அவங்க படிச்சிடலாம் கூட படிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா என் குழந்தைக்காக நான் படிக்கிறேன்றப்ப அதுல ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. இன்னொன்னு வந்துன்னா பிள்ளைங்க வந்து காம்படிஷன் இங்க நிறைய இருக்கும். அந்த குழந்தை நல்லா, நம்ம குழந்தை இன்னும் நல்லா பண்ணணும். ஏன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலே மாற்றுத்திறன் பெற்றவர்கள் தான். ஆனா அந்த பேரண்ட்டுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அந்த குறையா இருந்தாலும் அதை நிறைவாக்குறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பிள்ளைங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாடம் மட்டும் நாங்க சொல்லித்தரல, அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய. எங்க பிள்ளைங்க ஹோம் சைஸ்ல வந்து சமையல் பண்ணுவாங்க, எங்களுக்கு வெஜிடபிள் கட் பண்ணுவாங்க, எங்களுக்கு மொபிலிட்டி இருக்கு. எங்களுக்கு மொபிலிட்டியும் பிரெயிலும் 2 கண்கள் மாதிரி எங்க பார்வை இழந்த குழந்தைங்களுக்கு மொபிலிட்டியும். ஏன்னா நடக்கிற பாதை வந்து பிள்ளைங்களுக்கு தெரியணும், எங்க போறோம் எங்க வரோன்றது நமக்கு தெரியும். அப்போ மொபிலிட்டி ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதுக்கும் கிளாஸ் இருக்கு எங்களுக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கிளாஸ் இருக்கு, நிமத் கோட் இருக்கு, அப்புறம் அபாக்கஸ் இருக்கு. எங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதே மாதிரி தொட்டு உணர்றது மூலமா தான் நாங்க பண்ணுவோம். எல்லா புக்குமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மேக்ஸுக்கு வந்து ஃபுல்லாவே பிரெயில் புக்கே நாங்க அடிச்சிட்டு இருக்கோம். நாங்க இவங்க எல்லாரும் லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட்னுடைய விஷுவலி சேலஞ்ச்டு ஸ்டூடெண்ட்ஸ், பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் தான். இந்த பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான காஸ்டியூம்ஸ், அதுவும் இந்த முன்னாடி நிக்கிற 3 குட்டீஸ் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட்ல அப்படி வாக் பண்ணிட்டு வந்து நின்று சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. உங்க பேர்லாம் சொல்லுங்களேன். என் பேர் சிவானி. சிவானி. உங்க பேர்? என் பேர் மரியா எலிசபெத். மரியா எலிசபெத். ஓகே, உங்க பேர்டா? சத்யபிரியா.
சத்யபிரியா. நீங்க 3 பேரும் அதோ அவங்க வந்துட்டு இது கொடுக்குறாங்க, உங்களோட ஸ்கூல் நேம். அதை அப்படியே கையில வச்சுட்டு ஒரு வாக் வரீங்களா? சின்னதா கொஞ்ச தூரத்துக்கு ஒரு வாக் வரீங்களா? ஓகே மிஸ் தரீங்களா? LFC லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட். யார் ஃபர்ஸ்ட் நடந்து வர போறீங்க? வாங்க பார்க்கலாம். எஸ், கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்கடா. எஃப் வாங்க, எஃப் வாங்க, ஃப்ளார். சி வாங்க. சூப்பர், லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட். சரி, இங்க படிக்கிறது எப்படி இருக்கு? உங்க பேர் சொன்னீங்கல்ல, என்ன படிக்கிறீங்க நீங்க? 3rd standard. உங்க கிளாஸ் மிஸ் யார்டா? ஜனனி மிஸ். எப்படி சொல்லி தருவாங்க மிஸ்? நல்லா சொல்லி தருவாங்க. நல்லா சொல்லு. நீங்க எப்படி ஸ்டூடெண்ட்? நல்லா படிப்பீங்களா? படிப்பேன். சூப்பர். எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் பண்ண ட்ரெயின் பண்ணது எல்லாமே டீச்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நாங்க டீச்சர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த 100 இயர்ஸ் செலிப்ரேஷனில் சீஃப் மினிஸ்டர் சாரோட நாங்கள் செலிப்ரேட் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ இந்த 100 இயர்ஸ் சென்டனியர் செலிப்ரேஷனில் நாங்கள் படிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் திஸ். 9th standard. ஹாய், என் நேம் ரிஷானா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ நான் வந்து 8 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தேன். அங்கே வந்து நான் 50/1 தான் இருந்தேன். இங்கே வந்தோடனே டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸ்டடீஸு எல்லாத்துலேயுமே எனக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் நான் நல்லாவும் படித்தேன். எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தா எனக்கு நல்லா புரியுமோ அது எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருந்துச்சு. எங்கள் டீச்சர்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு பிளான்ட்டாக இருந்தவங்களே எங்கள் ஃப்ளவர் ஆக்கி பயங்கரமாக சூப்பராக வந்து எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டான்ஸுமே எல்லாமே ஒரு எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் கை பிடிச்சி சொல்லி தர்றது, இப்படி பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் எங்கே இப்படி பண்ணணும், யாருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி சொல்லி சூப்பராக எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ எங்கள் டீச்சர்ஸ், இந்த ஸ்கூல், இந்த சிஸ்டர் எல்லாருக்குமே நாங்கள் நீங்க வந்து நன்றி சொல்றீங்க. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அழகா பேசுனீங்க. சூப்பர்டா, சூப்பர். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு சிஎம் வந்திருந்தாங்க, சிஎம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரை நேரில் பார்த்தேன். ஸோ நைஸ். இத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலில் நிறைய பேட்ச் படித்து போயிருக்காங்க. ஸோ இனியும் படிப்பாங்க. ஆனால் இந்த 100th இயரை ஸ்டில் நான் இங்கே இருந்து இதை செலிப்ரேட் பண்ணுறேன்னா, ஸோ எங்களை மாதிரி இப்போ இருக்க இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்க ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதே இடத்துல நானும் இருக்கேன். ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி த பார்ட் ஆஃப் LFC. தேங்க்யூ. பள்ளியில நிகழ்ச்சிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்லணும்னா, இந்த குழந்தைகள்லாம் குறைபாடு உள்ள குழந்தைகள் சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அவங்க பாட்டு பாடினதாகட்டும், டான்ஸ் ஆடினதாகட்டும், அவங்களுக்கு செவித்திறன் குறைபாடு இருந்தா கூட அழகா அந்த பாட்டுக்கு ஒட்டினா மாதிரி டான்ஸ் பண்ணியிருந்தாங்க, பாட்டு பாடி இருந்தாங்க, ஸ்பெஷலா ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்பவே ரசிச்சோம். ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு வந்துட்டு இன்னும் கடவுள் வந்துட்டு நிறைய டேலண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டேலண்ட் எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு. நாங்க அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. ரொம்ப நன்றி.